ஒரு ஸ்லைடரை வச்சு நம்ம பாலிகானுக்கு எப்படி மூவ்மெண்ட் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்லைடர் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸ்லைடருக்கு இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே a ஈக்குவல் டு 2 இந்த மாதிரி வருது இல்லைங்களா, இங்கே தான் இருக்கும் ஸ்லைடர். இதுதான் ஸ்லைடரு. இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைடர் வந்திருக்கு பார்த்தீங்களா, கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரீனில் எங்கே வேணாலும் வச்சு நம்ம கிளிக் பண்ணிப்போம். கிளிக் பண்ணிட்ட உடனே இங்கே நேமில் ஏன்னு வந்திருக்கும். நம்ம ஏன்னு இங்கே வைக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆல்ஃபான்னு கொடுக்க போகிறோம். ஆல்ஃபாக்குன்னு பார்த்தீங்கன்னா அது இங்கே ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேம் இதுக்கு கார்னர்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். இதில் ஆல்ஃபா கொடுத்துட்டு நம்ம வேல்யூ கொடுக்க போகிறோம். வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து எனக்கு 1, மேக்ஸிமம் வந்து எனக்கு 25, இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 1 இன்க்ரிமெண்ட் ஆகணும். இந்த மாதிரி வேல்யூ கொடுத்ததுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்றோம். ஓகே கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இங்கே ஸ்லைடர் ஒன்று க்ரியேட் ஆகிடுச்சிங்களா. ஸ்லைடர் ஒன்று க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ பாயிண்ட் வைக்க போகிறோம். பாயிண்ட் எங்கே இருக்கும் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா, இங்கே டாட் மாதிரி போட்டு ஏ வருதில்ல, இங்கே பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஒரு பாயிண்ட்டு ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கே வேணாலும் ஒரு 2 பாயிண்ட்டு வச்சுடுவோம். அதுக்கு என்ன வந்திருக்கு, பாயிண்ட் ஏ பாயிண்ட் பின்னு வந்திருக்கு. இப்போ நம்ம இது என்ன பண்ண போகிறோம்னா பாலிகான் போக போகிறோம். இங்கே ட்ரையாங்கிள் மாதிரி 3 டாட் வச்சு ப்ளூ கலரில் வருது இல்லைங்களா, இங்கே கிளிக் பண்ணிட்ட உடனே ரெகுலர் பாலிகான் வரும். ரெகுலர் பாலிகானை கிளிக் பண்ணி ஏவுக்கும் பிக்கும் நம்ம பண்ணுறோம். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா இங்கே வெர்டிக்ஸ்ன்னு வரும். வெர்டிக்ஸ் வந்து இங்கே நமக்கு 4ன்னு வந்திருக்கு. ஆனால் நம்ம ஸ்லைடருக்கு என்ன கொடுத்துருந்தோம், ஆல்ஃபான்னு கொடுத்துருந்தோம் இல்லைங்களா, அந்த ஆல்ஃபாவே இங்கே வந்து போடணும். 4ன்ற இடத்துல வந்து ஆல்ஃபா கொடுத்துட்டு இப்போ நான் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ நம்ம ஸ்லைடரை மூவ் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, ஓகேவா. இந்த மாதிரி நம்ம இன்க்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 25 வரைக்கும் கொடுத்துருந்தோம். அப்போ 25ன்னு கொடுக்கும்போது இது எப்படியெல்லாம் சேஞ்ச் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். பார்த்ததுக்கப்புறமா இப்போ நம்மளாம் இங்கே கிளிக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கு இல்லைங்களா, இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்லைடர் மேலே கிளிக் பண்ணி அப்புறம் அனிமேஷன் ஆன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இதுக்கு நம்ம டிக் விட்டால் போதும், இந்த பாலிகான் வந்து அப்படியே இன்க்ரிமெண்ட் ஆகிக்கும். அதுலேருந்து பாருங்கள் 25க்கு அப்புறம் டிக்ரீஸ் ஆகிட்டு வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.